நம் இந்திய தேசத்திலே மனிதராக தோன்றிய ஒரு தெய்வத்தினுடைய வரலாற்றிலே ஒரு சிறு பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன். நம் நாட்டிலே எளிமையான குடும்பத்திலே தோன்றிய அந்த தெய்வம்தான் விவேகானந்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வம். அந்த தெய்வம் உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எண்ணிய ஒரு மனித குலத்திலே தோன்றிய மாபெரும் சக்தி. அந்த சக்தி இந்தியாவிலே மட்டும் நமது பெருமையை நிலைநிறுத்தவில்லை, உலகம் முழுவதும் நமது பெருமையை நிலைநிறுத்திய ஒரு மாபெரும் தெய்வீக சக்தி. உலகிலே வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவிலே சிக்காகோ நகரத்திலே அனைத்து மதங்களை பற்றியும் கலந்துரையாடல் நிகழ்ந்து கொண்டிருந்த சமயத்திலே இந்து மதத்தை பற்றி கருத்துக்களை எடுத்துரைக்க சென்ற ஒரு தெய்வீக மனிதர்தான் நமது விவேகானந்தர் அவர்கள். அவர்கள் எளிமையான முறையிலே காவி குடையிலே அங்கு சென்ற பொழுது எல்லோரும் அவரை எள்ளி நகையாடினார்கள், இழிவாக பேசினார்கள். இந்தியாவிற்கு வேறு ஆள் இல்லையா, இவரை விட இவரை தவிர என்று எண்ணினார்கள். ஏனென்றால் ஒவ்வொருவரும் அந்தந்த மதங்களை பற்றி பேசியவர்களெல்லாம் ஆடை ஆபரணங்கள் அணிந்து கொண்டு ஷூட்டிங்களை எடுப்பாக இருந்து பேசினார்கள். அதனால் நம் தலைவரை பார்த்தவுடன், இந்த தெய்வத்தை பார்த்தவுடன் அவருக்கு இழிவாக தோன்றியது. பின்பு அந்த தெய்வத்திற்கு பேசும் வாய்ப்பு கிடைத்த பொழுது அந்த தெய்வம் துவக்கத்திலே சகோதர சகோதரிகளே என வார்த்தையை துவங்கி இந்த உலகத்தையே அடக்கி ஆண்ட அந்த ஆங்கில மொழியை 1 மணி நேரம் அடக்கி ஆண்ட அந்த தெய்வம் உலகத்தில் இந்தியர்கள் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதையும், இந்திய நாடு வந்தவர்களை வாழ வைக்கும் நாடு, இந்தியா வந்த யாரும் இன்னல் பட தேவையில்லை, அனைவரும் சந்தோஷமாக வாழ வழிவகை செய்யக்கூடிய ஒரு ஆன்மீக பூமி என்பதை அவர்கள் அன்று எடுத்துரைத்தார்கள். அவருடைய பேச்சை கேட்ட அனைவரும் அப்படியே அதிர்ந்து போய்விட்டார்கள். அந்த அளவுக்கு உலக புகழ் வாய்ந்த மனித குலம் வாழக்கூடிய மனித குலத்திற்கு தகுந்த அந்த பேச்சுக்களை ஆன்மீகத்தின் அடிப்படையிலே, இந்து மதத்தின் அடிப்படையிலே அவர்கள் பேசியது நம் நாட்டிற்கு பெருமை, நம் மக்களுக்கு பெருமை. அப்படிப்பட்ட அந்த தெய்வ சக்தியை அங்கு அனுப்பியதிலே நம் தமிழன் பெரும் பங்காற்றினார். அவர்தான் ராமநாதபுரம் சேதுபதி ஐயா அவர்கள். அந்த மன்னர் சேதுபதி அவர்கள் அனுப்பவில்லை என்றால் அன்று இப்படிப்பட்ட ஒரு புகழை நாம் அடைந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட புகழை ஈட்டுவதற்கு காரணமாக இருந்த அந்த சேதுபதி ஐயாவையும் நாம் மதிப்போம். நம் நாட்டின் பெருமையை நிலைநிறுத்திய தெய்வீக மனிதர் அந்த தெய்வம் விவேகானந்தர் வழியிலே நாம் வாழ்வோம். அந்த தெய்வம் சொன்ன பொன்மொழிகளை நாம் கேட்போம். அவர் சொன்ன பொன்மொழிகள், இந்தியாவிலே தேசப்பற்று மிக்க 100 இளைஞர்கள் இருந்தால் போதும், இந்தியாவை உலக அரங்களை வளர்ச்சி மிக்க நாடாக உருவாக்க முடியும் என்று சொன்னார்கள். அந்த பொன்மொழியை நிஜமாக்கி நம் தேசத்தை நாம் வாழச் செய்வோம். ஏனென்றால் இந்தியாதான் உலகத்திலேயே அதிக இளைஞர்களை கொண்ட நாடு. மற்ற நாடுகளெல்லாம் முதியவர்கள் அதிகம், இளைஞர்கள் கம்மி. இந்தியாவில் தான் இளைஞர்கள் அதிகம், முதியவர்கள் கம்மி. அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க சக்தி மிகுந்த இந்தியாவை நாம் தலைநிமிரச் செய்வோம். இந்திய உலக அரங்களை வல்லரசாக்க இளைஞர்கள் முனைப்படும் செயல்பட வேண்டும் என கூறி இதுவரையில் உங்களோடு இந்த கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.